பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 36வது வசனம் முதல் 38ஆம் வசனம் வரை. ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதியல்லவென்றும் அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்றும் நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன். அது பாவம் அல்ல, விவாகம் பண்ணட்டும். ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதி உள்ளவனாயும் சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ளவனுமாயும் இருந்து தன் புத்திரியின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டுமென்று தன் இருதயத்தில் தீர்மானித்திருக்கிறவன் நன்மை செய்கிறான். இப்படி இருக்க அவனை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே இப்படியாக அவர் ஆவியானவர் துணையோடு எழுதப்பட்ட வார்த்தைகளை வாசித்தோம். ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதியல்லவென்றும் அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்றும் நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன். அது பாவம் அல்ல, விவாகம் பண்ணட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு 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 பேரண்ட்ஸ், தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு அந்த கன்னிகை பருவம் அது கடந்து போகுது, ஏஜ் ஆகிட்டு போகுது, கல்யாணம் ஆகலை, டிலே ஆகுது, அந்த கல்யாணம் பண்ணுற ஏஜை தாண்டி போய்கொண்டிருக்கிறது. அப்போ விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்ல. அப்போ அப்படி கல்யாணம் பண்ணாமலே வச்சுருக்கிறது அது அவளுக்கு சரியில்லை. அவளுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும், அவர் எதிர்காலத்தில் அவளுக்கு ஒரு ஆதரவு வேணும் அப்படின்னு நினச்சி அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்று நினைத்தாள். மஸ்ட்டு, இது கண்டிப்பாக தன் பிள்ளையை விவாகம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இப்படியே வச்சுருந்தா அவங்க எதிர்காலத்தில் அவங்களுக்கு ஒரு துணை இல்லாமல், ஒரு ஆதரவு இல்லாமல், ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஆயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மனதில் நினச்சாங்கன்னா அதன்படி செய்யுங்க, அதன்படி செய்யுங்க. அது பாவம் அல்ல, அது கல்யாணம் பண்ணி வைங்க. கன்னிகை பருவம் தாண்டி போனாலும், ஏஜ் ஆகிட்டு போனாலும் நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா பண்ணுங்க, அது பாவம் அல்ல என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கன்னி பருவத்தை தாண்டி போகிற லேட் மேரேஜ் பண்ணுறவங்கள குறித்து தாய் தகப்பனுக்குள்ள பாரம் அது தவறல்ல, நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்க, அது தப்பு இல்லை என்று ஒரு ஆலோசனையாக கொடுக்கிறார். ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதி உள்ளவனாயும் சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ளவனுமாயும் இருந்து தன் புத்திரியின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டுமென்று தன் இருதயத்தில் தீர்மானித்திருக்க நன்மை செய்கிறான். இப்படி இருக்க அவனை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். அல்லேலூயா. பாருங்கள், இது ஒரு டைப் ஆஃப் பேரண்ட்ஸ் இப்படி நினைக்கிறாங்க. இன்னொரு டைப் ஆஃப் பேரண்ட்ஸ், தாய் தகப்பன்மார் தன் பிள்ளைக்கு கன்னிகை பருவம் கடந்து போகிறது, இன்னும் விவாகம் பண்ணலை, டிலே ஆகிறது, அதற்காக அவங்க அந்த கன்னி தன்மையோடு இருப்பது நல்லது என்று தீர்மானித்து அதுக்கு அவங்க அவசியத்தை காணாமல் கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் அதை எதுவுமே எதிர்பார்க்காம தங்களுடைய இருதயத்தில் உறுதி உள்ளனாய், ஏன் இவங்க கல்யாணம் பண்ணாமல் இருந்தாலும் தனியாக அவங்க ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும், இவங்க உலகத்தில் ஜெயம் எடுக்க முடியும், தன்னுடைய சுய சித்தத்தைப்படி அவங்க சுயமாக தீர்மானித்து அதிகாரம் உள்ளவனுமாய் இருந்து தன் புத்திரியின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டும் என்று தன்னுடைய மகளோட கன்னிகை பருவம், அவள் கன்னி பெண்ணாக இருக்கிற அந்த பருவத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அவள் கல்யாணம் பண்ணாமலே இருந்தாலும் பரவாயில்ல, இருதயத்தில் அவங்க தீர்மானம் எடுக்கிற, அப்படி ஒரு கல்யாணமே பண்ணாமல் ஆண்டவருக்காக முழுமையாக இருக்கட்டும், அவள் தனித்து இருக்க முடியும், அவள் சுயமாக தனித்து வாழ முடியும் என்று இருதயத்திலே தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தீர்மானத்தில் இருக்கிற தகப்பன் தாய்மார்கள் அவங்க நன்மை செய்கிறாங்கன்னு சொல்லி, இப்படி இருக்க அவனை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான். தன்னுடைய மகனோ கன்னிகை பருவத்தை தாண்டி இன்னும் கல்யாணம் ஆகாமல் டிலே ஆகுது, அவங்களுக்கு லேட் மேரேஜாக இருந்தாலும் பண்ணிடலாம், ஏஜ் அதிகமானாலும் கல்யாணம் பண்ணி வச்சலாம், அவங்களுக்கு ஒரு உறவு வேணும் அப்படின்னு சொல்கிறதும் அவங்க நன்மை செய்கிறாங்கன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி கல்யாணமே பண்ணாமல் கன்னி பருவம் அப்படியே அதை காத்து கொண்டு இறுதி வரை கல்யாணம் ஆகாமலே மகனோ வாழட்டும், அவங்களால் தனித்து வாழ முடியும், அவங்க இருதயத்தில் முழு தீர்மானத்தோடு உறுதியோடு கன்னிகை பருவத்தை காக்க வேண்டும் என்று தாய் தகப்பன்மார் தீர்மானித்து அந்த மகனையோ அதே மாதிரி கன்னி பருவத்திலேயே கல்யாணமே பண்ணாமல் கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருக்கிறவங்க இன்னும் அதிக நன்மை செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே,
எதற்காக இப்படி அதிக நன்மை செய்கிறாங்க என்று சொல்கிறாங்கன்னா, நமக்கு இதுக்கு முந்தின வசனங்கள் நாம் நேற்று முந்தின தினத்தில் நாம் தியானித்தோம். கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற அந்த மகளோ மகனோ அவங்க முழுமையாக ஆண்டவருக்காக ஃபுல்லாக தன்னையை அர்ப்பணிக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், சிந்தைகள், பேச்சு, நடக்க எல்லாம் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவருக்கு எப்படி பிரியமாக நடக்கலாம், இயேசு கிறிஸ்துக்கு எப்படி பிரியமாக நடக்கலாம், இப்படி இருந்தால் தேவன் நம்ம சந்தோஷப்படுவாரா, இப்படின்னு பேசினால் ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா, இதெல்லாம் செய்தால் கர்த்தருக்கு பிரியமாபடி நம்ம நடக்க முடியுமா என்று அதை குறித்தே கவலைப்படுகிறார்கள். ஆனால் கல்யாணம் பண்ணின ஒரு கணவனோ மனைவியோ தன் கணவனாக இருந்தால் மனைவியை எப்படி சந்தோஷமாக வைத்துக் கொள்ளலாம், இந்த மாதிரி நடந்து கொண்டால் மனைவியை சந்தோஷப்படுத்தலாமா, இப்படி நடந்து கொண்டால் மனைவி திருப்தி அடைவாளா, இப்படி இருந்தால் அவள் சந்தோஷப்படுவாளா என்று மனைவியை குறித்து கவலைப்படுகிறாராக கணவரும் இருக்கிறார்கள். அந்த கணவன் மனைவிமார்கள் என்னன்னா, கணவனுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கணும், கணவனை பிரியப்படுத்தபடி எப்படி நடக்க வேண்டும், கணவனுக்கு இது செஞ்சால் சந்தோஷமா இருக்கணும், இப்படி இருந்தால் அவர் திருப்திப்படுவாரா, இப்படி கணவனை குறித்த காரியமே சிந்திக்கிற மனைவியாகவும் இருக்கிறார்கள். அப்போ இதை பார்க்கும்போது ஒரு கல்யாணமாகி குடும்ப வாழ்க்கையில் தேவனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது அது குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற உறவுகளை விட குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இணையாமல் கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கிற கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை ஆண் மகன் கல்யாணம் ஆகாமல் இருக்கிற ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவங்க முழுமையாக தேவனுக்காகவே அவர்கள் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார்கள். அப்போ கல்யாணம் பண்ணினவர்களை விட கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற கன்னி பருவத்தை மெயின்டைன் பண்ணி கொண்டு அப்படியே இருக்கிறவர்கள் அதிக நன்மை செய்கிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்துகிறார். ஏன் இதை இவ்வளோ ஆழமாக சொல்கிறார் என்றால், அந்த கொரிந்து சபைக்கு தான் இந்த நிருபங்களை எழுதி கொண்டிருக்கிறார். அந்த கொரிந்து பட்டணம் மிகவும் பாவம் நிறைந்ததாய் காணப்படுகிறது. ஏன்னா அங்கே பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறது, செல்வந்தர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அங்கே துறைமுகம் இருக்கிறது. அந்த கொரிந்து பட்டணம் துறைமுகம் ரொம்ப பேர் போனது. என்ன டைமில் எல்லாம் பிஸ்னஸ் செய்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே எல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ், அதிகமான பிளேஸ் எல்லாம் வெளிநாட்டவர்களாக அங்கே தங்கி 2 மாதம் 3 மாதம் தங்கி இருந்து சுகித்திருத்து அதுக்கப்புறம் அவங்க கடந்து செல்வார்கள். அப்போ இருக்கும்போது அவர்களுக்கு பணப்புழக்கம் நிறையா இருக்கனால பாவமும் அதிகமாக அங்கே பெருகி இருக்குது. அங்கே விபச்சார வேசித்தனங்களுக்கு ரொம்ப பேர் போன பட்டணமாக காணப்பட்டது. அப்போ அங்கே அந்த இடத்துல அவர்கள் அந்த திருமண உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதோ, இல்லை தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் பேணி பார்த்து கொள்வதோ, அதெல்லாம் ரொம்ப ரேராக நடக்கிற காரியமாக இருக்கிறது. அதனால தான் இந்த கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும்போது தான் தன்னுடைய சரீரம், நீங்கள் சரீரம் உங்களுக்கு சொந்தம் இல்லை, இது தேவனுக்குரிய சரீரம், இந்த சரீரத்தை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அவர் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தராக இருக்கணும், நீங்கள் இந்த சரீரம் ஆவியான தங்குகிற ஆலயம் உங்களுக்கு சொந்தம் இல்லை, அது உங்களுக்கு தெரியுமா, இந்த சரீரம் நீங்கள் உரிமை பாராட்டி எதுவும் செய்ய முடியாது, இது தேவனுக்கு உகந்த சரீரம் அப்படின்னு சரீரத்தை கொடுத்து அநேகமாக பேசுகிறார். கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், குடும்ப வாழ்க்கை எவ்வளோ முக்கியம், அப்படி குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் இனாமல் இருந்தாலும் கல்யாணமே பண்ணாமல் நீங்கள் ஆண்டவருக்காக முழுமையாக நீங்கள் அர்ப்பணித்தீங்கன்னா இது ஆண்டவருக்காக இன்னும் அதிக நன்மை செய்கிறீங்கன்னு சொல்லி அநேக காரியங்களை தேவனுக்கு உகந்தது எது என்று வெளிச்சமாக திட்டமாக அதை பற்றி விலாவரியாக இந்த கொரிந்து திருச்சபைக்கு தான் ஆவியான துணையோடு அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமாக வெளிப்படுத்துகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கல்யாணமானவர்களாக இருந்தாலும் சரி, ஆகாமல் இருந்தாலும் சரி, நாம் தேவனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், தேவனை எப்படி நாம் முன்வைக்கிறோம், நம்மளுடைய இந்த வாழ்க்கை பயணத்திலே நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஆண்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, இல்லை கணவன்மாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, இல்லை மனைமாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, இல்லை பிள்ளைகள் தான் வேணும் பிள்ளைகள் முக்கியத்துவம் கொடுக்குறோமா, இல்லை நம்மளுடைய வருமானம், நம்மளுடைய ஸ்டேட்டஸ், அந்தஸ்து, இதை தான் நம்மளுடைய எக்கனாமிக் அந்த சிச்சுவேஷனை நினச்சி மணி சம்பாதிப்பு தான் முக்கியம்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் மறுபடி பிறக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நம் தேவன் நம்மளை தேடி அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்கு சிந்தி அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றி வைத்திருக்கிறார். நாம் முழுதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முழுமையான அர்ப்பணிப்பு ஆண்டவருக்காக. ஆண்டவர் தான் நமக்கு குடும்பத்தை கொடுத்தார், ஆண்டவர் தான் கணவரை கொடுத்தார், ஆண்டவர் தான் மனைவி கொடுத்தார். நாம் ஒவ்வொரு டைமும் நாம் சொல்லும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த கணவர், ஆண்டவர் எனக்கு கொடுத்த மனைவி, ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் என்று நாம் கர்த்தரை முன்வைக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலை, ஆண்டவர் எனக்கு கொடுத்த உயர்வு, தேவனை முன்வைக்க வேண்டும். தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கிறார், எல்லாருக்கும் எல்லாமாக தேவன் இருக்கிறார். அப்போ ஆண்டவரை முன்வைத்து நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் கர்த்தரை முன்வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் வார்த்தையில் சொல்லுகிறது மட்டுமல்ல, செயல்பாடுகளில் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமா, நாம் திருமணம் ஆகாமல் இருந்தோ நாம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய செயல்பாடுகளை தேவனுக்கு எப்படி நாம் நன்மை செய்கிறவர்களாக இருப்போம் என்று நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே, ஆண்டவருக்கு ஒரு நன்றி உணர்வோட ஒரு புதிய நாளைக்குள் நடத்தி வந்திருக்க தேவனுக்கு நமக்கு ஜீவன் தந்திருக்கிறாரே, பேலன்ஸ் தந்திருக்கிறாரே, சுகம் தந்திருக்கிறாரே. நாம் இதற்கு எதுவுமே தகுதி இல்லை.
இந்த மட்டும் நடத்தி வந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்பா உமேகா ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆதி அந்த ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வெண்கள் பாதங்களை உடையவரே உம்மை துதிக்கிறோம். இருப்பு தாழ்பாள்களை முடிப்பவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, உம்முடைய கண்கள் அக்கினி ஜோலை போன்ற கண்களாய் இருக்கிறதே. நன்றி தகப்பனே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர. வெண் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற உம்மை துதிக்கிறோம். 7 குத்து விளக்கு மத்தி உலாகிற உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஒரு புதிய நாளை காண கிருபை செய்தரே, ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதத்தில் 24ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், நன்றி பலிகளை துதி பலிகளை ஏறெடுக்கிற ஆண்டவரே. அப்பா, அந்த வாசித்த வேத வசனத்தின் மூடி எங்களோடு நீர் இடைப்பட்டு பேசினீர். நன்றி தகப்பனே ஆண்டவரே. நாங்கள் திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கைக்குள்ளே அப்பா இன்னும் நுழையாத ஆண்டவரே எத்தனையோ பேர் இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ஆண்டவரே. அப்போ எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய சிந்தைகள், செயல்பாடுகள், நடக்கைகள், பேச்சுகள் எல்லாம் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துவர்களாக, ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே கனத்தை கொடுக்கும்படியாக உம்மை முன்வைத்து ஆண்டவரே எங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் உமக்கு முன்வைக்கிறோமா, உமக்கு முன்வைத்து எல்லா காரியங்களும் செய்கிறோமா என்று எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அப்படியாக ஆண்டவரே சிந்திக்கிற ஒரு திறனை எங்களுக்கு தந்திருக்கிற நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் எந்த காரியம் என்ன வேலை செய்தாலும் ஆண்டவரே தேவனே, நீர் எங்களுக்கு கொடுத்தது, நீர் கொடுத்த குடும்பத்துக்காய் நன்றி, நீர் கொடுத்த கணவருக்காய் நன்றி, நீர் கொடுத்த மனைவிக்காய் நன்றி, நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த உறவுகளுக்காய் நன்றி, நீர் கொடுத்த ஆண்டவரே வேலைக்காய் நன்றி, நீர் கொடுத்த ஆண்டவரே உடன் வேலை செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகள், ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்போ ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. இந்த காண்கின்ற உலகத்தில் இதெல்லாம் எங்களுக்கு டெம்பரவரியாக உறவுகள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த உறவுகள்லாம் அழிந்து போகிற உறவுகள், இந்த உறவுகளுக்கெல்லாம் தற்காலிகமான உறவுகள். ஆண்டவரே நிரந்தரமான உறவு ஆண்டவரே உம்மோடு ஆண்டவரே நான் இருக்கிற உறவு அது நிரந்தரம். இயேசுவும் நானும் என்ற அந்த உறவிலே நான் எந்தளவுக்கு உம்மோடு ஆழமாக நெருங்கியிருக்கிறேன் என்று என்னை நாமே ஆராய்ந்து பார்க்கும்போது நிறையா தடவை நான் அதில் விழுந்து போயிருக்கேன் ஆண்டவரே. நிறையா தடவை உங்களுடைய உறவுகளை நான் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்திருக்கேன் ஆண்டவரே. அப்போ அந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் தங்களை ஆராய்ந்து பார்க்க ஆவியானவரே நீர் ஒவ்வொரு உள்ளத்திலே ஏவுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவும் நானும் அப்பா இந்த உறவிலே ஆண்டவரே அப்பா உம்மோடு நான் எப்படி ஐக்கியப்பட்டிருக்கிறேன், எந்தளவுக்கு என்னோட உறவு இருக்கிறது, நான் மனிதர்களிடம் காண்கிற உறவுகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, உம்மோடு இருக்கிற உறவுல நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், வேத வாசிப்பில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், ஜெபிப்பதில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன், நற்கிரியை செய்கிறதுல எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன் ஆண்டவரே. நான் ஆராய்ந்து பார்க்கிறேன் ஆண்டவரே. அப்போ அநேக தர ஆண்டவரே உம்முடைய மனதை வேதனைப்படும்படியாக ஆண்டவரே நான் நிறையா அந்த உறவில் ஸ்ட்ராங்கான உறவில் ஸ்ட்ராங்காக இல்லாதபடி ஆண்டவரே நான் எத்தனையோ தடவை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஸ்லிப்பாக இருக்கேன் ஆண்டவரே. என்னை மன்னிங்கப்பா ஆண்டவரே. உமக்குள்ளே பலப்பட, உமக்குள்ளே ஐக்கியப்பட, உமக்குள்ளே நாங்கள் உறுதியாக நிலைத்திருக்க அப்பா இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு அடிமை என்னையும் நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்குள்ளே நாங்கள் உறுதியாய் கட்டி எழுப்பப்பட நீர் கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு புதிய நாளுக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிற நன்றி தகப்பனே. எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கல்வார் ரத்தத்தினால எங்களை ஒரு விஷயம் நிரப்பி வழி நடத்தி ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய திவ்ய பிரசனம் எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எதை செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் என்ன செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இந்த புதிய நாளில் உங்களுடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை எழும்பி ஓட பிரகாசிக்க அப்பா எங்கள் ஒவ்வொருக்கும் நீ கிருபை தருகிறதுக்காய் நன்றி தகப்பனே. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. உடைய புதிய கிருபைனாலே எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்க தயவுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா சொந்த மதங்க உற்றா ஊர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. அப்பா எங்கள் வேலை ஸ்தலத்தில் எங்களோடு வேலை செய்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த நாளைக்கு விரோதமாக, அந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி உமது கரம் எங்களோட கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து ரட்சித்தருளும் ஆண்டவரே. அப்பா யாபேசின் ஜபத்தை கேட்ட தேவன் எங்களுடைய ஜபத்தையும் கேட்டு நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா எங்களே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நாமும் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.